வந்துட்டோமா. மித்ரா விளக்கேத்துமா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மாப்ள இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. நல்ல பாதாம் பிஸ்தா சாப்பிட்டுட்டு ரஷ்யன் டேங்கர் மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பான்னு பார்த்தா பிரேக் டவுன் ஆன கார் மாதிரி தூங்கிட்டு இருக்கான் பாரு. மாப்ள மாப்ள என்ன உன் ரொமான்டிக் ட்ரீம்குள்ள இண்டிகேட்டர் போடாத ஆட்டோ மாதிரி குறுக்க வந்து கெடுத்துட்டேனா? யோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, சும்மா டயர்ல லைட்டா கண்ண செஞ்சுட்டேன். ஹாய் மாப்ள, போய் சொல்ற. நீ உன் ஃபர்ஸ்ட் நைட் ரொமான்டிக் ட்ரீம்ல தானே இருந்த? ஆமா, நான் தூக்கி வளர்த்த சின்ன பயலாச்சா நீ. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இவர் அப்படியே 2-3 கல்யாணம் பண்ணிட்டாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு. யோ நீயே சொல்லியா, எனக்கு தெரியாதியா? மாப்ள, இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம் இருக்கே, அப்படி சுத்தி பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இந்த கட்டில அப்படி கலர் கலரா பூக்கள் தூவப்பட்டு சூப்பரா ஊதுபத்தியில கொளுத்தி ரூம் ஃப்ரெஷ்னல் அடிச்சு ஸ்மெல் சும்மா கம 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 கமன்னு அப்படியே வாசனை தூக்கும். உள்ள எவன் போனாலும் உனக்கு ரொமான்டிக் ஃபீல் வந்துடும், ஒரு மார்க்கமா மாறிடுவான். அந்த மாதிரி ரூம்குள்ள நீ உட்கார்ந்துருப்ப மாப்ள. அப்போ ரூம் கதவை திறந்துட்டு மித்ரா வானத்துல இருந்து குதிச்ச தேவதை மாதிரி அப்படி அண்ணன் நடந்து வர்றான். அவளோட அழகை பார்த்து நீ பிரமிச்சு போயிட்ட. அவ கையில பால்சம் போட அப்படி மெதுவா நடந்து வந்து பக்கத்துல நிக்கிறான். அந்த பால்சம் உன் கையில கொடுத்துட்டு உன் காலை தொட்டு கும்பிடுறா. நீ என்ன பண்ற? வாய்ப்பே இல்ல. அடுத்து அப்படியே ஒரு கை வந்து விளக்காணிக்கும், 2 குருவிங்க முத்தமிட்டுக்கும். சும்மா அந்த படத்தை பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டு. யோ எந்த காலத்துல இருக்க நீ மாம்ச? இப்பதான் தெரியுது நீ எல்லாம் ஏன் வயசுக்கே வராம இருக்கன்னு. மாப்ள என்ன மாப்ள நீ இப்படி திடீர்னு என்ன கேவலப்படுத்திட்ட? உன் ஃபர்ஸ்ட் நைட் ரூமை நான் எவ்வளவு நல்லா டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்கேன் தெரியுமா? சரி விடு, நீ என் மாப்பிள்ளைய போயிட்ட. உனக்கு என்ன வேணா சொல்ல உரிமை இருக்கு. ஆனா அதே உரிமை உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் எனக்கு இருக்கு மாப்ள. இத்தனை நாளா துள்ளி திரிகிற சின்ன பையனா பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருந்தேன். இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு பொறுப்புணர்ச்சி வரணும். ஓகே, மித்ராவை நீ கண் கலங்காம பாத்துக்கணும். அவனுக்கு ஒரு பொறுப்பான புருஷனா நீ மாறணும், புரியுதா? இல்லனா என்ன பண்ணுவீங்க சார்? என்ன மாப்ள நீ, நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ சின்ன பையன் மாதிரி இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு கேக்குற? மாப்ள, நிழலோட அருமை வெயில நிக்கிறவனுக்கு தான் மாப்ள தெரியும். நீ ஏன் போய் வெயில்ல நின்ன? மாப்ள ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சரி சரி சொல்லுங்க. கல்யாணம், குழந்தை, குட்டி, குடும்பம், இதோட அருமை கல்யாணம் ஆகாத என்ன மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு தான் மாப்ள தெரியும். மாப்ள, எனக்கு மட்டும் கல்யாணம் ஒரு பொண்டாட்டி வந்தான்னு வச்சுக்கோ. அதான் நடக்கல இல்லையா? நடக்கும் மாப்ள. அவளை நான் எப்படி பாத்துப்பேன் தெரியுமா? எப்படி? நல்லா பாத்துப்பேன். இப்போ அவ தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சு வீட்டுல எல்லாத்தையுமே சுத்தமா பெருக்கி எடுத்துருவேன். நானே காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்து அவளை எழுப்ப மாப்ள. ஓ, அப்ப வேலைக்காரரா மாறிடுவீங்க. ஐ டோன்ட் ஃபீல் ஃபார் இட். அப்புறம் அக்கா, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா. என்ன ரூம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? டைம் ஆகுது இல்லம்மா. முடிஞ்சிருச்சுக்கா. ரொம்ப தேங்க்ஸ் வசந்தி. என்னக்கா நீங்க, நம்ம பையனுக்கு நான் செய்யறேன், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லம்மா, இத்தனை நாளா இந்த வீட்ல பொம்பளைன்னு நான் மட்டும்தான் இருந்தேன். தோன்ற நல்லது கெட்டத பேசக்கூட ஒரு துணை இருக்காது. எதையாவது சொல்லணும்னா கூட 12 மணியோ 1 மணியோ டாக்டர் வர வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்படியே அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொன்னாலும் அது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது.
இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஃப்ரீயா இருக்கு வசந்தி. கூட மாட பேசிக்கிட்டு நீ எனக்கு எவ்வளவு உதவியா இருக்க. அக்கா, என்ன இது உதவி அது இதுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு? வேற வேற இடத்துல இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே குடும்பம் இல்லையா? உரிமை இல்லைன்னு ஆயிடுமா சொல்லுங்க? நான் இருக்கேன். இப்போ மித்ராவும் வந்துட்டா, இனிமே உங்க கவலை குறைஞ்சிரும் பாருங்க. உண்மைதான் வசந்தி. மித்ரா நம்மள நம்பிதான் இங்க வந்திருக்கா. நம்ம அவளுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? இங்க அவளுக்கு என்ன குறை வந்துட போகுது? இவ்ளோ பெரிய வீட்ல வாக்கப்பட போறோன்னு அவ கனவுலயாச்சும் நினைச்சிருப்பாளா? அவ அப்பா அம்மா இருந்து பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு இடமும் உங்கள மாதிரி தங்கமா தாங்குற மாமியாரும் கிடைச்சிருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான்க்கா. நீ நினைக்கிறது தப்பு வசந்தி. வினைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எத்தனை பாடுபட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, அதை விட நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கிச்சன்ல பிளாஸ்க்ல பால் வச்சிருக்கேன். அதை எடுத்து மித்ரா கிட்ட கொடுத்துரு. அப்படியே அவளை ரூம்ல விட்டுறியா? சரிக்கா. வசந்தி சொல்லுங்கக்கா. வசந்தி, மித்ரா சின்ன பொண்ணு. நீ கொஞ்சம் பார்த்து அவகிட்ட பேசி அனுப்புறியா? என்னம்மா யோசிக்கிற? இல்லக்கா, நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. என்னம்மா சொல்லு. இல்லக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, கல்யாணமே நாம ஏதோ அவசர அவசரமா பண்ணிட்டோம். மித்ராவும் வினையும் இதுக்கு ரெடியானு கூட நமக்கு தெரியாது. இன்னும் அவங்க 2 பேரும் முகம் கொடுத்து கூட பேசிக்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் இவ்ளோ அவசரமா தேவையாக்கா? புரியுது வசந்தி. நானும் அதை யோசிச்சேன். ஆனா சூட்டோட சூட்டா எல்லாத்தையும் செஞ்சுறதா நல்லது. அது மட்டும் இல்ல மித்ரா, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நான் எவ்வளவு வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமா மித்ரா? சார், உங்க ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏய், என்ன நீ ஆனா உன்னானு தேவையில்லாம பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணாத ப்ளீஸ். ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டேனே. மித்ரா, வேற வழியே இல்ல, சரண்டர் ஆயிடு. மித்ரா, உன் தயக்கம் எனக்கு புரியுது. எல்லா பொண்ணுங்களுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் இருக்குமா? அப்புறம் போக போக அதுவே பழகிடுமா? ஐயோ ஆண்டவா, எப்படியாவது என்ன காப்பாத்து. அது மட்டும் இல்ல மித்ரா, இந்த முதலுறவு சமாச்சாரம் இருக்குல்ல, இது கூட ஒரு வகையில மெடிசன் தானா? இந்த மருந்து நிறைய பேருக்கு கிடைக்காதனாலதான் உடம்புல வியாதி வந்து திரியிறாங்களாம். சொல்ல முடியாது, ஒருவேளை எனக்கு இந்த நோய் வந்தது இந்த மாதிரி மருந்து கிடைக்காம போனதுனால கூட இருக்கலாம். இப்பதான் நீ வந்துட்டல, ஒருவேளை என் பிரச்சனைக்கு நீ கூட மருந்தா இருக்கலாம். மித்ரா, அவர் வழியிலேயே போய் சமாளி. சார், நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம். அப்புறம் என்ன, ஓகே தானே? ஆஹா சார், சார் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கமா வருது. நாம ஏன் இத பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண கூடாது? இந்த பொண்ணுங்களே இப்படிதான். ஏன் தான் நீங்களா இப்படி இருக்கீங்களோன்னு எனக்கு தெரியல. ஏன் சார்? மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறதுதான் இந்த பொண்ணுங்களோட சைக்காலஜி. என்ன மித்ரா, நீயும் அப்படிதான் நிரூபிச்சிட்ட. நான் அப்படி என்ன சார் சொன்னேன்? மித்ரா,
மித்ரா, இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியுமான்னு தெரியாது. நான் இப்ப சொல்றேன். ஜாலியா சீரியஸ்னஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும். நான் அப்படி இல்ல. எனக்கு எப்பவுமே அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுத்தா நடந்துக்க பிடிக்கும். உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக என் லிமிட்ஸை நான் தாண்ட மாட்டேன். அதுவும் இந்த விஷயத்துல உன் விருப்பமே இல்லாம நான் உன்னை எப்பவுமே தொட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன நீ நம்பலாம். சரி, ஓகே. நீ காலைல இருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம இருக்க. போயிட்டு நல்ல படுத்துங்க. சரியா? குட் நைட். மித்து ஒரே ஒரு நிமிஷம். இந்த பால் மறந்துட்டேன். இல்ல சார், எனக்கு வேண்டாம். மித்ரா, நான் முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு பால் குடிச்சாதான் தூக்கமே வரும். சோ நீ கொஞ்சம் குடிச்சுக்கோ. ஒரு நிமிஷம். என்ன மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் நைட்ல பால் முதல்ல புருஷன் தான் குடிக்கணுமா? சரி போ, நீ போய் படுத்துக்கோ. குட் நைட் சார். மித்ரா, இன்னொரு விஷயம். நான் தரையில படுத்துக்கிறது இல்ல நீ தரையில படுத்துக்கிறது இந்த டிராமாலாம் வேண்டாம். ஓகே? நீ அந்த ஓரம் படு, நான் இந்த ஓரம் படுத்துக்கிறேன். ஐ நோ மை லிமிட்ஸ். நீ என்ன நம்பலாம். ஓகே சார். ஆனா என்ன, ஒன்னே ஒண்ணுதான், அப்பப்போ காலை மட்டும் மேல போடுவேன். ஏய், சும்மாதான் சொன்னேன். எப்படி வாசுகி உன்னால இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? இல்ல, இன்னைக்குதான் கல்யாணமே முடிஞ்சிருக்கு. இன்னும் வினய் அந்த பொண்ணு கூட நல்லா கூட பேச ஆரம்பிக்கல. மித்ரா என்ன மனநிலையில இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா, இப்ப அந்த பொண்ணோட மனநிலை என்னவா இருக்கும்னு நமக்கே நல்லா தெரியுமேமா. இப்பவே குழந்தை அது இதுன்னு பேசினா ஏங்க, அதெல்லாம் வினய் எப்பவோ நார்மல் ஆயிட்டான். கல்யாணத்துல கவனிச்சீங்களா இல்லையா நீங்க? அப்படியா? நீங்க எதான் கவனிச்சிருக்கீங்க? மெஹந்திலேயே அவன் நார்மல் ஆயிட்டான். துள்ளிக்கிட்டுல தாலி கட்டினா. இல்ல வாசுகி, எனக்கு என்னமோ அவன் நமக்காக தான் இப்படி எல்லாம் நடந்திருப்பான்னு தோணுது. உங்க லாயர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உங்களுக்கும் எல்லாத்தையும் சந்தேகம் பண்ணுனே தோணுது. நீங்க எப்ப இருந்து இப்படி எல்லாத்தையும் நெகட்டிவாவே யோசிக்க ஆரம்பிச்சீங்க? இப்ப அடுத்து 10 மாசத்துல மித்ரா ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தா வேணான்னு சொல்லிருவீங்களா? அது மாட்டேன்னா. அப்புறம் என்ன, அமைதியா இருங்க. சரி வாசுகி, நீ சொல்ற மாதிரி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா இத அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு தான் சொல்றேன். ஏங்க, அது எனக்கு தெரியாதா? இப்ப என்ன, நாளைக்கே புள்ளைய பெத்து குடுனா போய் நிக்க போறேன்? நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப சரி. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. உங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுதுங்க. ஆமா,
ஷே தீபா, நீயாவது என்ன எழுப்பி விட்டுரு. என்ன இது, ஒரே நாள்ல நம்ம வாழ்க்கை எப்படி மாறி போச்சு. இதுதான் என் புகுந்த வீடா? என் புருஷன், மாமியார், மாமனார், இப்படிதான் என்னோட வாழ்க்கை போகணும்னு இருக்கா? அக்கா, மணி 9 ஆச்சு. இன்னும் அவ தூங்கிட்டு இருக்கா? வினய் தான் தூங்கிட்டு இருக்கான்னா ஒரு பொண்ணு இவ்ளோ நேரம் தூங்கலாமா? எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து வர வேண்டாம்? ஃபர்ஸ்ட் நாளே இப்படின்னா இன்னும் போக போக எப்படி இருக்க போறாளோ? ஏய், கல்யாணத்துக்கு மறுநாள் நீ எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த தெரியுமா? மதியம் சாப்பாட்டுக்கு தான் ரூமை விட்டே வெளியில் வந்தேன். நேத்து ஃபுல்லா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கிடைக்கல. அதனால டயர்ட்ல தூங்கிட்டு இருப்பாங்க. விட்டுருங்க, அவங்களா வருவாங்க. வாசுகி, அவங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து வெளியே வரதுக்கு வெக்கப்பட்டுட்டு இருக்க போறாங்க. நீ காஃபி குடுக்கற மாதிரி அங்க போய் பாக்குறியா? எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. ஏமாமா, உங்க ஃபர்ஸ்ட் நைட் கடத்தல இப்படிதான் காஃபியோட வந்து கதவு தட்டினாங்களா? அக்கா, இது கூட ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, 2 காஃபி போட்டு கொண்டு போய் கதவை டொக்கு டொக்குன்னு தட்டு, திறப்பாங்க. போ. மீனா, வரமா. அம்மா மீனா, சொல்லுங்க. நீ போய் 2 காஃபி போட்டு கொண்டு வா போ. சரிங்கம்மா. அம்மா, மித்ரா அம்மாவே வந்துட்டாங்கம்மா. சரி, நீ போ. வாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். மித்ரா, மணி என்னாச்சுன்னு பாத்தியா? இவ்ளோ நேரம் யாராச்சும் தூங்குவாங்களா? சாரி அத்தை, நான் எப்பவுமே 6 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். இன்னைக்குதான் டயர்ட்ல நேரம் ஆனது கூட தெரியாம தூங்கிட்டேன். எல்லாரும் புது இடம், தூக்கமே வரலன்னு சொல்லுவாங்க. நீ என்னமோ விடிஞ்சு வெயில் வர வரைக்கும் தூங்கிட்டு இருக்க. வசந்தி, மித்ராவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் பார்த்த வரைக்கும் இவ ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல செக்கப்க்குன்னு இந்த வீட்டுக்கு வரும்போதோ இவ ஒரு நாளும் லேட்டா வந்தது கிடையாது. அக்கா, அது ஸ்டாஃபா இருக்கும்போது. இப்பதான் இவ ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டால, எது நல்லது எது கெட்டதுன்னு நாம தானக்கா சொல்லி புரிய வைக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அத்தை. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். அம்மா, சாரி, நான் சீக்கிரமா எந்திரிச்சிருக்கணும். தப்புதான். மித்ரா, எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி? நீ என் மருமக. இந்த வீட்டுக்கு நீதான் இளவரசி. அத நீ மனசுல வச்சுக்கோ. இங்க பாரு, நீ எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிக்கணும், கோலம் போடணும், காஃபி போடணுங்கிறதெல்லாம் எந்த ஃபார்மாலிட்டிஸும் இங்க இல்ல. வாசுகி, என்ன ஆள காணோம்? ஏங்க, நீங்க கத்துறதா தெருமுனை வரைக்கும் கேக்குதே. ஒரு வாட்டி சொன்னா எடுத்துட்டு வரமாட்டேனா? அப்படியே பறக்குறீங்க. 10 நிமிஷம் லேட்டா போனாதான் என்னவா? ஏய், நம்ம ஹாஸ்பிடல் தானே இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போக முடியுமா? பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். நானே லேட்டா போனா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி டைமுக்கு வருவாங்க? இன்னும் வீட்ல கல்யாண கலை மாறல, அதுக்குள்ள நீங்க பேக தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறதுக்குன்னு நிக்கிறீங்க. ஷூ, என்னத்த சொல்ல. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் என்ன பாக்கி இருக்கு சொல்லு. வினய் கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து ஹாஸ்பிடல் பக்கம் சரியா கூட எட்டி பார்க்கலானா? டைம் இருக்கும்போது நாம போய் ஒரு எட்டு பார்த்தா தானே நிர்வாகம் சரியா நடக்குதானே தெரியும். சரி சரி, கிளம்புனதுக்கு அப்புறம் உங்களை தடுக்கவா முடியும்? போயிட்டு சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு கோயிலுக்கு வேற போகணும். அதான் நேத்து நைட்டே சொல்லிட்டியே, ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பியா? எல்லாம் ரெடியானதும் எனக்கு ஒரு போன் பண்ணு, நான் வந்துடுறேன். ஹலோ, டாக்டர் ராமகிருஷ்ணன் தானே? எஸ், டாக்டர் ராமகிருஷ்ணன் தான் பேசுறேன். நான் மினிஸ்டர் பரந்தாமனுடைய பிஏ பேசுறேன்.
சொல்லுங்க. மினிஸ்டர் இப்ப உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. ஓ. இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்துருவோம். ஓகே, வாங்க வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. வசு, போன்ல மினிஸ்டர் பரந்தாமன் பிஏ தான் பேசினாரு. டிஎம் கூட அவர் பிஸியா இருந்ததுனால வினய் கல்யாணத்துக்கு வர முடியலையா. இன்னைக்குதான் டைம் கிடைச்சுதான் வீட்டுக்கு வந்து மகனையும் மருமகனையும் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறாராம். அதான் அவர் கால் பண்ணாரு. என்னங்க இப்படி திடுதுப்புன்னு சொன்னா எப்படிங்க? நாம எந்த ஏற்பாடு பண்ணாம இருக்கோமேங்க. ஹே, மினிஸ்டர்னு அப்படிதான் இருப்பாங்க. நம்ம மேல மரியாதை வச்சு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நாம பெருசா வரவேற்பு கொடுக்கலனாலும் குறையில்லாம ஏதாவது செஞ்சிருவோம். வந்தா குடுக்கறதுக்கு ஒரு பொக்கே கூட இல்லங்க. என்னங்க பண்றது? ஏதோ யூனிவர்சிட்டியில ஃபங்க்ஷனா, அத முடிச்சுட்டு திரும்பி போகும்போதுதான் நம்ம வீட்டுக்கே வரப்போறாரு. அதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். அந்த 2 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ரெடி பண்ண முடியாதா என்ன? சரி சரி வாசுகி, இப்ப பேசுறதுக்குலாம் நேரமே இல்ல. ஆளுக்கு ஒரு வேலையை எல்லாரும் பிரிச்சு செஞ்சுட்டா சீக்கிரம் முடிஞ்சிடும். வாசு, அவர் வரும்போது குடுக்கறதுக்கு ஒரு பொக்கே வாங்க சொல்லிடு. அவர் இங்க இருந்து விருந்து சாப்பிடறதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நாம அதுக்கும் தயாரா இருக்கணும். வீட்ல இதுக்கெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதனால ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி. நீ வீட்ல இருக்கும்போது கூட விசேஷத்துக்கு போற மாதிரி தான் எப்பவுமே இருப்ப. இருந்தாலும் சொல்றேன், கல்யாணத்துக்கு நேர்ல வர முடியாதனால நம்மள பார்த்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராராம். நம்ம கல்யாணத்துல இருந்த மாதிரியே மேக்கப் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு நல்ல கிராண்டா இருக்கணும். அப்பா சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன், நீ ரெடியா இரு. மினிஸ்டர் எப்ப வருவாரு? எப்போ வராதுன்னு தெரியாது, ஒரு 2 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியாது, நாம தான் ரெடியா இருக்கணும். சரி சரி, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடு. நான் வந்துடுறேன். ஐயோ, அப்பா வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரே. போகலன்னா வீட்ல பிரச்சனை ஆயிடும், போனா இங்க பிரச்சனை ஆயிடும். கடவுளே, என்னதான் பண்றது? அப்பாவை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன ஆனாலும் பின்வாங்க வேண்டாம். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். அப்பா ராஜேந்திரா. சொல்லுப்பா. ஏப்பா, உன் மகளை பார்த்து பேசிட்டியா? இல்லப்பா, ஏதோ அவசர வேலையா, 10 நிமிஷத்துல வந்துருவேன், வெயிட் பண்ணுங்கன்னு இப்பதான்ப்பா போன் பண்ணி சொல்லுச்சு. அட என்னப்பா நீ, நான் போய் 2 மணி நேரம் ஆச்சுப்பா, இன்னும் பாக்கலன்னு சொல்ற. நீ பஸ் கிளம்புற நேரத்துக்கு வந்துருவேன்னு நினைச்சு நாங்க புறப்பட்டோம்ப்பா. வண்டி கிளம்ப போகுதுப்பா. ஒரு 10 நிமிஷம்ப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பாத்துட்டு ஓடி வந்துடுறேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா. சரி சரிப்பா, ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரம் வந்து சேரு. உனக்கு தான் தெரியுமே, நானே தடுத்தாலும் இவனுங்க கேட்க மாட்டானுங்க. வண்டியை கிளப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, பாத்துக்க. இல்லப்பா, என் மக வந்த கையோட இந்த வாங்கி வச்சிருக்க பொருள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆட்டோ கிட்ட புடிச்சு ஓடி வந்துடுறேன். செத்த நேரம் பொறுத்துக்க சொல்லு. சரி சரி, நீ பேசிட்டே இருக்காம சட்டுன்னு பாத்துட்டு சீக்கிரமா வந்து சேரு. இந்தாங்கண்ணா. நன்றிங்க. இருந்தது, நீ அந்த கல்யாணத்தை பார்த்திருக்கணுமே. அப்பப்பா, என்ன செலவு, என்ன ஆடம்பரம். அந்த கல்யாணத்தை பார்த்த பிறகு ஒரு அப்பாவா உன் கல்யாணத்தையும் அந்த மாதிரி நடத்தணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சுமா. இப்ப இருக்கிற கஷ்டத்துல அப்படியெல்லாம் நடத்த முடியாதுதான். ஆனா ஒரு நப்பாசை, அதுல பாதியாவது உன் கல்யாணத்தை பண்ணிடணுமா.
ஆ சரி. மித்ரா, வண்டி கிளம்ப போகுதான், கூப்பிடுறாங்க. இந்தம்மா. எதுக்குப்பா இதெல்லாம் வாங்குனீங்க? பரவாயில்லம்மா, வாங்கிக்க. சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கும் டைம் ஆச்சு. இப்பதான் கூட்டம்லாம் குறைஞ்சி சலசலப்பே இல்லாம இருக்கு. சாமி முகத்தை பார்த்து திவ்யமா தரிசனம் பண்ணுங்கோ. குடுங்கோ. ஒன்னும் அவசரம் இல்ல சாமி. வேக வேகமா மந்திரம் சொல்லாம நிறுத்தி நிதானமா ஒரு வரி பாக்கி இல்லாம சொல்லுங்க. பேஷா பண்ணிடலாமா? சரிங்க சாமி. முதல் முறையா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி வாரத்துல ஒரு முறை வரலனாலும் மாசத்துக்கு ஒரு முறையாவது உன் சன்னதிக்கு வந்துடணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். வாசி, போலாம். வெரி குட். தொழில் பண்ற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி புத்திசாலித்தனம் தான் வேணும். இளமையும் உடம்புல வனப்பு இருக்கும் போதே பசை இருக்கிற இடமா பார்த்து ஒட்டிக்கணும். இந்த கோயிலுக்கு நான் வரும்போதெல்லாம் அந்த சாமி கிட்ட நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்படாம நல்ல இடமா பார்த்து செட்டில் பண்ணி விட்டுருப்பான் தான் வேண்டிக்குவேன். ஆமா, என் வேண்டுதல முத முறையா உன் விஷயத்துலதான் சாமி நிறைவேற்றி வச்சிருக்கு. அதுக்கு என்னோட வேண்டுதல் மட்டும் காரணம் இல்ல, நீயும் ஒரு காரணம் தான். சரி, அதை விடு, நான் விஷயத்துக்கு வரேன். உன்னை எதுக்கு தனியா வர சொன்னா, நீ வெத்த கோடீஸ்வரனா பார்த்து செட்டில் ஆயிட்ட. உன்னை விலைக்கு வாங்கினா தெருவுல நிக்கிறேன். அதனால நீ என்ன பண்ற, அடுத்த வாரம் இதே கிழமை இதே நேரத்துல நான் இந்த கோயில்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தோட வந்து என்ன பாக்குறேன். நீ வரலன்னா நான் உன் வீட்டுக்கு வந்து உன் புது புருஷன் கிட்ட உன்னோட அருமை பெருமை எல்லாம் புட்டு புட்டு வச்சிருப்பேன். அப்படி இல்லன்னா நீ இங்க கல்யாணம் பண்ணி சொகுசா வாழ்றிய, இந்த விஷயத்த உன் அப்பா ஆத்தா கிட்ட சொல்லி வச்சிருவேன். புரியுதா? நீ வர்ற, சரியா? வருவ. விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத. நீ மட்டும் வரலனா உன் குடும்பத்துக்கே சூரத்தேங்காய் சுத்தி உடைச்சிடுவேன். ஓகே? அதே மாதிரி உன்னோட அன்பு எப்பவுமே வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதை உணர்றதுக்கு தான் எனக்கு இவ்வளவு நாளா இருக்கு. மித்ரா, உன்கிட்ட நான் இதை சொல்லி ஆகணும். இவ்வளவு நாளா நான் சாக போறத பத்தி நான் கவலைப்படாம தான் இருந்தேன். ஆனா இப்போ நான் சாகிறத நினைச்சு பயமா இருக்கு மித்ரா. எனக்கு கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசையா இருக்கு மித்ரா. சொன்னா சினிமேட்டிக்கா இருக்கும். இந்த தலைமுடியெல்லாம் நரைச்சு போய் தோல்லாம் சுருங்கி முதுகெல்லாம் கூன் விழுந்து நடக்க முடியாம போற வரைக்கும் நான் கூட வாழணும் மித்ரா.
இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனா எவ்வளவு நாள் நான் உயிரோடு இருக்க போறேனோ அவ்வளவு நாளும் நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன் மித்ரா. சரி நாங்க தேங்க்யூ. இது நான் உனக்கு தர அன்பு பரிசு. வாங்கிக்க மித்ரா. கிஃப்ட் பிரிச்சு பாரு. என்ன இது? ஏதோ அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு. டிவோர்ஸ் பேப்பர்ஸ்.